இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல ஆயன் ஞாயிறு என்று நம்முடைய திரு அவையானது அழைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நல்ல ஆயன் என்று சொல்லி தன்னுடைய மந்தைகளை தான் பராமரிப்பதாகவும் பேணி காப்பதாகவும் அந்த மந்தைக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதாகவும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். நல்ல ஆயன் என்ற இந்த பிம்பமானது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இறை வாக்கினர்களுக்கும் அரசர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்கின்றோம், யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத் தலையிலிருந்து விடுவிப்பதற்காக மோசேயை அழைத்த பொழுது மோசே தம்முடைய மாமனாரின் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அங்கு மோசே ஆடுகளை மேய்ப்பவராக இருந்தவர் இஸ்ராயேல் மக்களை மேய்ப்பதற்காக பராமரிப்பதற்காக அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக யாவே கடவுளால் அழைக்கப்பட்டதை பார்க்கின்றோம். மேலும் தாவீதை பார்க்கின்ற பொழுது தாவீது சாமுவேல் இறைவாக்கினர் அருட்பொழிவு செய்ய வந்த பொழுது அவர் தம்முடைய தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று, அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இறைவன் அழைத்து இஸ்ராயேல் மக்களின் மாபெரும் அரசராக அவரை உயர்த்தியதை பார்க்கின்றோம். ஆக இந்த நல்ல ஆயன் என்ற இந்த செய்தியானது பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக ஆயன் என்பவன் வழி நடத்துபவனாக பராமரிக்கின்றவனாக பாதுகாப்பவனாக இருப்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக ஆயர் என்பவர் வழிகாட்டுபவர், பாதுகாப்பவர், பராமரிப்பவர். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் அனைவருமே ஒரு ஆயனாக இருந்து நமக்கு கீழாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். குருக்கள் என்பவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆன்மீகத்திலே வழிநடத்தி அவர்களுக்கு இறை அருள் அடையாளங்களின் வழியாக கொடுத்து பராமரிக்கின்ற பணியை செய்வதனால் அனைத்து குருக்களுமே ஆயராக இருக்கின்றார்கள். அதேபோல இறை மக்களாகிய நீங்கள், குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து அவர்களை பராமரித்து பாதுகாப்பதன் வழியாக நீங்களும் ஆயராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் பாதுகாக்கின்ற அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அனைவருமே ஆயர்கள்தான். அதேபோல பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற, மாணவர்களை வழி நடத்துகின்ற ஆசிரிய பெருமக்களும் ஆயர்கள்தான். அதேபோல நாம் வேலை செய்கின்ற இடத்திலே ஒரு குழுவின் தலைவராக இருந்து நம்மை வழி நடத்துபவரும் ஆயர்தான். இப்படியாக நாம் ஒவ்வொருவருமே நாம் செய்கின்ற பணியின் நிமித்தமாக நாம் ஆயர் பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் அனைவருமே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை நல்ல முறையிலே வழி நடத்துபவர்களாக, அவர்களை பேணி பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆயனுக்குரிய பண்புகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதிலும் குறிப்பாக ஒரு ஆயன் கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் 3 என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். முதலாக ஒரு ஆயன் கொண்டிருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால், ஒரு ஆயன் தன்னுடைய மந்தையை அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய மக்களை பெயர் சொல்லி அழைத்தார். அதேபோல ஒவ்வொரு ஆயனும் தன்னுடைய மந்தையை அறிந்து வைத்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களிலே ஆடு மேய்ப்பவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஆடு மேய்க்கின்றவர்கள் தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற எல்லா ஆடுகளையுமே அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆட்டையுமே அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த ஆடுகளும் கூப்பிட்டவுடனே அந்த ஆயனை பின்பற்றி செல்லும்.
ஒரு மந்தையில் இருக்கின்ற ஆடுகளிலே எது நல்ல ஆடு, எது பலமான ஆடு, எது பலவீனமான ஆடு, எதற்கு சிறந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு ஆயன் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலே 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற நல்ல ஆடுகளையும் பலமான ஆடுகளையும் பலவீனமான ஆடுகளையும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற ஆடுகளையும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சினை ஆடுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆக முதலாக ஒரு ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்க வேண்டும். ஒரு பங்கு தந்தையாக பங்கு தளத்திலே பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குருவானவர் ஆயன் என்ற முறையில் அந்த பங்கில் இருக்கின்ற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த குடும்பத்திற்கு சிறப்பான ஆன்மீக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது, எந்த குடும்பத்திற்கு சிறப்பாக சமூக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது என்பதை அறிந்தவராக அந்த குருவானவர் செயல்படுகின்ற பட்சத்திலே தேவையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்தி பணி ஆற்றுகின்ற பட்சத்திலே அவர் ஒரு சிறந்த ஆயனாக திகழ முடியும். அதே போல நம்முடைய குடும்பத்திலே நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன சிந்திக்கின்றார்கள், எத்தகைய நண்பர்களோடு பழகுகின்றார்கள், எதை வாசிக்கின்றார்கள், படிக்கின்றார்கள், எங்கு செல்கின்றார்கள், அவர்களுடைய நண்பர்கள் யார் என்று நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருந்தால்தான் அவர்கள் நல்ல வழியிலே செல்கின்றார்களா அல்லது தீய வழியிலே செல்கின்றார்களா என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை நாம் சிறப்பாக நல்ல முறையிலே வழி நடத்த முடியும். அதே போல ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய வகுப்பறையில் இருக்கின்ற எல்லா மாணவர்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யாருக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். எந்த மாணவன் அறிவிலே சுமாராக இருக்கின்றான், அவனை எப்படி மேலும் மேலும் அறிவிலே வளர்ச்சி அடைய உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து தெரிந்து அந்த ஆசிரியர் செயல்படுகின்ற பட்சத்திலே அவரும் ஒரு சிறந்த ஆயராக இருக்க முடியும். ஆக அன்பார்ந்தவர்களே, முதலாக ஒரு ஆயர் கொண்டிருக்க வேண்டிய பண்பு தம்முடைய மந்தைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு ஆயர் என்பவர் தம்முடைய மந்தையை பாதுகாக்க வேண்டும். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல பண்பை ஆயன் கொண்டிருக்க வேண்டும். பங்கு தளத்திலே பணியாற்றுகின்ற குருவானவர் ஒரு ஆயர் என்ற முறையிலே அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பங்கு மக்களை தீமையிடமிருந்தும் தீய சக்தியிடமிருந்தும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாத்து நம்பிக்கையை ஊட்டி அவர்கள் நாளுக்கு நாள் கடவுளுக்குள் வளர்ச்சியடைய செய்வதுதான் உண்மையான ஆயருக்குரிய பண்பு. அதேபோல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களிடம் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் குறிப்பாக இன்று குழந்தைகளை பாதிக்கின்ற சமூக ஊடகங்களிலிருந்தும் போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் சமூகத்திலே நடைபெறுகின்ற எல்லாவிதமான தீய காரியங்களிலிருந்தும் பாதுகாக்கின்ற பெற்றோர்களாக ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆயனுக்குரிய பண்பு. மூன்றாவதாக நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தைக்காக உயிரையே கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே அழகாக சொல்லுவார். நானே நல்ல ஆயன், நான் என்னுடைய மந்தையில் இருக்கின்ற அனைத்து ஆடுகளுக்காகவும் என்னுடைய உயிரையே கையளிக்கின்றேன் என்று. ஆமன் பார்ந்தவர்களே, ஒரு ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய வேண்டும், தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், தன்னுடைய மந்தைக்காக தன்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையுமே தியாகம் செய்பவன்தான் உண்மையான ஆயன் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். காரணம், திருடன் என்பவன் ஆட்டு மந்தையை அழிப்பதற்கும் கொலை செய்வதற்கும்
அடித்து தின்பதற்கும் தான் அவன் ஆட்டு மந்தைக்குள்ளாக நுழைவான். ஆனால் ஆயன் என்பவன் திருடர்களிடமிருந்து நாய்களிடமிருந்து ஆட்டு மந்தையை தாக்க வருகின்ற எல்லாவிதமான விலங்குகளிலிருந்தும் காத்து கொள்வதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைக்கின்றவன்தான் உண்மையான நல்ல ஆயன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, நல்ல ஆயன் என்பவன் இத்தகைய பண்பை கொண்டிருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தங்களையே தியாகம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்யவும், பிள்ளைகளோடு உரையாடவும், பேசவும் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதேபோல ஆசிரிய பொறுப்பில் இருக்கின்ற அனைவருமே மாணவர்களுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக இருக்கின்ற அனைவருமே தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வாழ்வையும் இழக்க துணிய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஆயனுக்குரிய பண்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த 3 பண்புகளையும் நாம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க வேண்டும். எனவே நாம் இந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆயனாக திகழ முயற்சி செய்வோம். ஆனால் இன்று பார்க்கின்றோம், நம்முடைய சமூகத்திலே இந்த வழி நடத்துகின்ற, பேணி பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற பணிக்காக அழைக்கப்பட்ட ஆயர்களாகிய நாம் பல தவறுகளை செய்கின்றோம். நம்முடைய மந்தைகளுக்கு நாம் தீமையை செய்கின்றோம். நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், ஆயர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாட்டு மக்களை சுரண்டுவதையும் கொள்ளையடிப்பதையும், மக்களை பற்றிய கவலை இல்லாமல் சுய நலத்தோடு வாழ்வதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதேபோல ஆசிரியர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் மாணவர்களை பற்றி கவலைப்படாமல், அக்கறை கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதேபோல வேலியே பயிரை மேய்வது என்று சொல்வது போல பல இடங்களிலே இந்த வழிநடத்துகின்ற பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஆன்மீகவாதிகளும், அரசியல் தலைவர்களும், ஆசிரியர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதை பார்க்கின்றோம். பல இடங்களிலே பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அத்தகைய தலைவர்கள், அத்தகைய ஆசிரியர்கள், அத்தகைய ஆன்மீகவாதிகள், குருக்கள் உண்மையிலேயே நல்ல ஆயனாக இருக்க முடியாது என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, குருக்களாக, ஆன்மீக தலைவர்களாக, பெற்றோராக, ஆசிரியராக, மருத்துவராக, அரசியல் தலைவராக, குழுக்களின் தலைவராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த இத்தகைய 3 பண்புகளையும், மந்தைகளை அறிந்திருத்தல், மந்தைகளை பாதுகாத்தல், மந்தைக்காக தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்தல் என்ற இந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் பெற்றிருக்கின்ற பணியை, கடமையை, பொறுப்பை நல்ல முறையிலே செய்கின்ற நல்ல ஆயனாக, நல்ல தலைவனாக, நல்ல குடும்ப தலைவர்களாக, ஆன்மீக தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக, சமூக கடமைகளை கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரத்தை வேண்டி இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.